ரயில்வே பட்ஜெட்டில் புதியதாக ஒன்றுமில்லை என்று டி ராஜாவும் சாமானியர்களுக்கான பட்ஜெட் என்று தமிழிசையும் தெரிவித்துள்ளனர். கோவை இந்திய கம்யூனிஸ்ட் மாநாட்டில் தேசிய செயலர் டி ராஜா பங்கேற்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் புதியதாக ஒன்றும் இல்லை, பாராட்டும்படி எதுவும் இல்லை என்று கூறினார். திரு சுரேஷ் பிரபு அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த ரயில் பட்ஜெட்டில் சிறப்பாக பாராட்டும்படியான குறிப்பிடத்தக்க எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் புதிதாக ஒன்றும் இல்லை. சில இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பை ஒட்டி சிசிடிவி கேமராக்களை புகுத்துவது, கர்ப்பிணி பெண்கள், உடல் ஊனங்களுக்கு ஆளானவர்கள், மாற்று திறன்மிக்க சாதாரண மக்கள், அவர்களுக்கு கீழ்த்தள பெர்த் கிடைக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் செய்யப்படும் என்பதை தவிர புதிதாக பெரிதாக சொல்லும்படியான எதனையும் அவர் அறிவிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தமிழிசை, இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என கூறினார். சுதந்திரம் அடைந்து இத்தனை காலமாகியும் உண்மையிலேயே பயணிகளை மனதில் கொண்டு அவர்களுக்கு என்ன வசதிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து சமர்ப்பிக்கப்பட்ட முதல் பட்ஜெட் இதுவாகத்தான் இருக்கும். இப்பொழுது மத்திய ரயில்வே அமைச்சர் அறிவித்திருக்கும் ரயில்வே பட்ஜெட் உண்மையிலேயே சாமானியர்களுக்கான பட்ஜெட் என்று சொல்லலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்ட அறிக்கையில் ரயில்வே பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார்.